மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்டர் 7th சாப்டரில் ஸோ நம்ம என்ன டாபிக் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பில்ட்-இன் அண்டு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன். பில்ட்-இன் அண்டு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதில் பில்ட்-இன் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ ஏபிஎஸ் ஃபங்க்ஷன், அப்சல்யூட் வேல்யூ ஃபங்க்ஷன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஓஆர்டி, ஆர்டர்டு ஃபங்க்ஷன், ஆர்டர்ட் ஃபங்க்ஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ ஆர்டர்ட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஒன் வந்து கேரக்டர் ஃபங்க்ஷன், சிஹெச்ஆர், கேரக்டர் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பைனரி ஃபங்க்ஷன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைப் ஃபங்க்ஷன், டைப் ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஐடி ஃபங்க்ஷன், ஐடி ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து மினிமம் வேல்யூ ஃபங்க்ஷன், மினிமம் ஃபங்க்ஷன். ஸோ அடுத்தது மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக மேக்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ அடுத்தது வந்து சம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக சம் ஃபங்க்ஷன். இது எல்லாமே வந்து நம்ம வந்து பில்ட்-இன் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபார்மேட் ஃபங்க்ஷன், ஃபார்மேட் ஃபங்க்ஷன். ஸோ ஃபார்மேட் ஃபங்க்ஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரவுண்ட் ஃபங்க்ஷன். ஸோ ரவுண்ட் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம வந்து ரவுண்ட் ஃபங்க்ஷன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பவர், POW, பவர் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ளோர் ஃபங்க்ஷன். அடுத்தது வந்து ஷில் ஃபங்க்ஷன். ஸோ லாஸ்ட் ஒன் வந்து ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸில் யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸில் வந்து இப்போ என்ன ஃபங்க்ஷன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம வந்து எல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இப்போ வந்து ஸோ இந்த கிளாஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷில் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம பார்க்குறோம். ஷில் ஃபங்க்ஷன் இது வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ரிட்டர்ன் த ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இந்த ஷில் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ரிட்டர்ன் த ஸ்மாலஸ்ட் இன்டிஜர், return the smallest integer greater than or equal to, ஒன்று greater than இருக்கலாம் அல்லது equal to x. ஸோ நம்ம எக்ஸுடைய வேல்யூ ஒரு greater than or equal to x. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ மேத் டாட் ஷில், CIL, ஷில், மேத் டாட் ஷில் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ நம்ம எக்ஸுன்னு கொடுத்தா நம்ம வந்து எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறோம் ஷில் அப்படின்னா நம்ம எக்ஸோடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்குறோம் நம்ம. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 26.7, எக்ஸ் ஈக்குவல் டு 26.7. அடுத்து பார்த்திங்கன்னா ஒய்ஸ் ஈக்குவல் டு -26.7. ஸோ இஜெட்ஸ் ஈக்குவல் டு -23.2. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேல்யூஸ். ஸோ எக்ஸோடைய வேல்யூ 26.7, ஒய்ஸ் ஈக்குவல் டு -26.7. ஸோ இஜெட்ஸ் ஈக்குவல் டு -23.2. ஸோ நம்ம வந்து பிரிண்டில் வந்து மேத் டாட், இது மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனில் நம்ம மேத்துன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ மேத் டாட் ஷில் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருவோம். எக்ஸில் என்னப்போ வேல்யூ இருக்குது இப்போ 26.7 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இதில் வந்து 26.7 அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 27, அவுட்புட் வந்து 27 வரும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரிண்ட் மேத் டாட் ஷில் ஒய்னுடைய வேல்யூ பார்த்திங்கன்னா வந்து மைனஸில் இருக்குது, -26.7 அப்படின்னா ஆன்சர் என்ன வரும் -26. ஸோ அடுத்து இஜெட் ஈக்குவல் டு -23.2 இருக்கு இல்லையா. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம அது வந்து மைனஸில் வேல்யூ இருக்கிறனால பிரிண்ட் மேத் டாட் ஷில் இஜெட் அப்படின்னா வந்து இஜெட் என்ன இருக்குது -23.2னா இப்போ -23. ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, திஸ் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஷில் ஃபங்க்ஷன்ஸ், இதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன், ஸ்கொயர் ரூட் அப்படின்னா SQRT ஃபங்க்ஷன்ஸ். ஸ்கொயர் ரூட் அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிட்டர்ன் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். நம்ம எக்ஸினுடைய ஸ்கொயர் ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் SQRT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரிட்டர்ன் த ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன். ஸோ ரிட்டர்ன் த ஸ்கொயர் ரூட் வேல்யூ, ரிட்டர்ன் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். ஸோ நம்ம வந்து ஒரு எக்ஸுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ எக்ஸ் மஸ்ட் பி கிரேட்டர் தேன் 0.
நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து எக்ஸோடைய வேல்யூ எப்படி இருக்கணும், கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருக்கணும். ஜீரோவோட அதிகமாக தான் இருக்கணுமே, பிறகு கம்மியாக இருக்கக்கூடாது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஸ்கியூஆர்டி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். இப்போ நம்ம எக்ஸோடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸை பார்த்திங்கன்னா ஏ ஈக்குவல் டு 30, ஏ ஈக்குவல் டு 30, பி ஈக்குவல் டு 49, சி ஈக்குவல் டு 25.5. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கேன். பிரிண்ட் நம்ம என்ன மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் அப்படிங்கனால நம்ம வந்து மேத்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். டாட் ஸ்கொயர் ரூட் எஸ்கியூஆர்டிங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏவுக்கு வந்து ஸ்கொயர் ரூட். சப்போஸ் நம்ம 25 இருந்ததுன்னா வந்து 5 ஸ்கொயர் ரூட்டு, 30 அப்படின்னா நம்ம வந்து அப்போ வந்து 5 பாயிண்ட் சம்திங் தான் வந்து ஸ்கொயர் ரூட். இப்போ 5.4772255750516661. ஸோ இது வந்து 30க்கான ஸ்கொயர் ரூட் வேல்யூஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா பிரிண்ட் மேத் டாட் எஸ்கியூஆர்டி ஆஃப் பியில் வந்து பார்த்திங்கன்னா 49. ஸோ நம்ம 49க்கு நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா என்னது 7, அதான் வந்து 7.0 அப்படின்னு இருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 இருக்கா, 25.5 அப்படின்னா ஸோ நம்ம வந்து 25 பிரிண்ட் மேத் டாட் எஸ்கியூஆர்டி ஆஃப் சி கொடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ சிக்கு வந்து நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். அப்போ 25க்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும், 5 × 5 வந்து 25. இப்போ வந்து 5 பாயிண்ட் சம்திங் தான் வந்து அந்த என்ன ஸ்கொயர் ரூட், அதாவது 25.5க்கு வந்தான ஸ்கொயர் ரூட் வந்து 5.04975246181039. ஸோ இது வந்து 25.5க்கான ஸ்கொயர் ரூட் வேல்யூஸ். ஸோ இது எல்லாமே வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ யூஸிங் வந்து இது எல்லாமே வந்து நம்ம மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட வந்து நம்ம மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ கம்போசிஷன் இன் ஃபங்க்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட் இஸ் கம்போசிஷன் இன் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன எழுதலாம், நம்ம வந்து வாட் இஸ் கம்போசிஷன் இன் ஃபங்க்ஷன், த வேல்யூ ரிட்டர்ன்ட் பை ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன பண்ணும், ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பை ஃபங்க்ஷன் மேபி ஸோ என்ன வேல்யூ இருக்கலாம், மேபி யூஸ்டு ஆஸ் ஆர்குமெண்ட்ஸ் ஃபார் அனதர் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம், அந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து அனதர் ஃபங்க்ஷனில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லணும்னா வந்து நெஸ்டட் மேனர். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷனில் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூ இன்னொரு ஃபங்க்ஷனில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனால அப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிறனால அது வந்து நெஸ்டட் மேனர். திஸ் இஸ் கால்டு வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கம்போசிஷன். இப்போ கம்போஸ் அப்படி பண்ணோன்னா ஒரு ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ளார கம்போஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூ என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அந்த வேல்யூ இன்னும் அனதர் ஃபங்க்ஷனில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து என்ன சொல்கிறோம் வந்து கம்போசிஷன். அது வந்து இப்போ நெஸ்டட் மேனர் தான். இப்போ அது பேர் என்ன சொல்கிறோம் வந்து நெஸ்டட் மேனர். ஸோ ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து if we wish to take a numeric value. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு நியூமரிக் வேல்யூ எடுத்துக்கிறோம். ஒரு நியூமரிக் வேல்யூ அப்படின்னா வந்து என்ன வேல்யூ, நம்பர் வேல்யூஸ். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன் அல்லது ஒரு நியூமரிக் வேல்யூ, ஒரு நம்பர் அல்லது ஒரு எக்ஸ்ப்ரெஷன் நம்ம எடுத்துக்கலாம் ஆஸ் எ இன்புட் ஃப்ரம் த யூசர் அப்படின்னா நம்ம தான் வந்து யூசர். நம்ம வந்து ஒரு இன்புட் வந்து ஒரு நம்பரோ அல்லது ஒரு எக்ஸ்ப்ரெஷனோ நம்ம வந்து இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கேன். we take the input string from the user using. ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன இன்புட் கொடுக்குறாங்க, ஸோ இன்புட் ஸ்ட்ரிங் ஃப்ரம் யூசர். ஸோ நம்ம வந்து யூசர் கொடுக்கக்கூடிய ஒரு இன்புட் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங்காக கொடுக்கலாம். அது வந்து எடுத்துக்கிறோம் யூஸிங் த ஃபங்க்ஷன் இன்புட் ஃபங்க்ஷன். ஓகே, நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு யூசர் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னா வந்து நம்ம இன்புட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும், ஸோ அது வந்து ஒன் மார்க் கொஷின் கேட்பாங்க. அந்த இன்புட் ஸ்ட்ரிங் ஃப்ரம் த யூசர் யூஸிங் விச் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ த இன்புட் ஸ்ட்ரிங் ஃப்ரம்
user, string from the user using which functions வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் யூஸிங் இன்புட் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ இன்புட் ஃபங்க்ஷன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்போ நம்ம வந்து ஒரு யூசர் வந்து நம்ம இன்புட் கொடுக்கல, அது இன்புட் கொடுக்குறது வந்து அது நம்பர்லேயும் கொடுக்குறோம், ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரிங் கொடுக்குறோம், ஸோ ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறோம். அப்போ நம்ம வந்து இப்போ ஸ்ட்ரிங் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம வந்து என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம், இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். அண்ட் அப்ளை இஸ் டு எவால்வேட் ஃபங்க்ஷன் டு எவால்வேட் த வேல்யூஸ். ஸோ இந்த EVL ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஸோ evaluate the EVL functions used to evaluate the values. ஸோ நம்ம வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வந்து எவாலுவேட் பண்ணுறதுக்காக தான் வந்து EVL ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ்ன்னு கொடுத்தா அதுக்கு பேர் என்ன பார்த்து அதுதான் வந்து சிங்கிள் லைன் கமாண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் நாட் எக்ஸிக்யூட்டட். அது சும்மா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரோக்ராம். திஸ் ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் கம்போசிஷன்ஸ். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, கம்போசிஷன்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது வந்து ப்ராம்ப்ட்டு பைத்தான் ப்ராம்ப்ட் வந்து என்னது ட்ரிபிள் கிரேட்டர் தன் சிம்பிள் வந்து பைத்தான் ப்ராம்ப்ட்டு. ஸோ N1 அப்படிங்கிறது ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு EVAL அப்படின்னா எவாலுவேட் ஃபங்க்ஷன். பார்த்தீங்கன்னா இன்புட்னு ஒரு ஃபங்க்ஷன், EVL ஃபங்க்ஷன். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூ, இப்போ இன்புட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அந்த என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதோ அது அந்த வேல்யூ வந்து எந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கும், எவாலுவேட் ஃபங்க்ஷன் வந்து எடுத்துக்கும். அப்போ இது பேர் வந்து நெஸ்டட் மேனர்னு என்ன சொல்கிறாங்க, ஒரு ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து EVL அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன், அதுக்குள்ளார இன்புட் ஃபங்க்ஷன். அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால அதான் வந்து நெஸ்டட் ஃபங்க்ஷன், அதான் வந்து நெஸ்டட் மேனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூ அனதர் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதான் வந்து இப்போ EVAL எவாலுவேட். ஸோ இன்புட் நம்ம நார்மலாக வந்து இன்புட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ என்டர் ஏ நம்பர் அப்படின்னு கேட்குது இல்லையா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்புட்டில் வந்து டபுள் கோட்ஸில் வந்து நம்ம என்ன கொடுக்குறோம், என்டர் ஏ நம்பர் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அதில் பார்த்திங்கன்னா என்டர் ஏ நம்பர்னு கேட்குதா. ஸோ நம்ம வந்து என்ட்ரு பண்ணுறோம் 2 3 4. ஸோ நம்பர் வேல்யூ நம்ம வந்து என்ட்ரு பண்ணுறோம். ஸோ என்ட்ரு பண்ணிட்டோமா. இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து எதில் போய் ஸ்டோர் ஆகும், N1. இப்போ ப்ராம்ப்ட் வந்துருச்சு N1 அப்படின்னு நம்ம டைப் பண்ணால் அதில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும், 2 3 4 அப்படிங்கிறது ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைத்தான் ப்ராம்ப்ட்டு N2 ஈக்குவல் டு EVAL என்னது இன்புட். ஸோ என்டர் an arithmetic expression. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து arithmetic expression இருக்கு இல்லையா. ஸோ இப்போ என்டர் an arithmetic expression அப்படி நம்மள்கிட்ட வந்து கேட்கும். ஒரு என்டர் an arithmetic expression கேட்குதா. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், என்ட்ரு பண்ணுறோம். ஸோ ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வந்து என்ட்ரு பண்ணுறோம். என்ன எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்கும், A + B - C இது மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும். ஸோ இங்கே வந்து ப்ளஸ்ஸு மைனஸு ஸோ மல்டிப்ளை இதெல்லாம் இருந்தால் தான் அது பேர் எக்ஸ்ப்ரெஷன். இப்போ எக்ஸ்ப்ரெஷன் என்ன 12.0 + 13.0 × 2 அப்படின்னு கொடுத்துருவாங்க இல்லையா. ஸோ நம்ம வந்து எவாலுவேட் பண்ணால் இது என்னப்பா ஆன்சர் வரும்ல. ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணணுமா மல்டிப்ளை பண்ணணுமா. ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணணுமா மல்டிப்ளை பண்ணணுமா ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மல்டிப்ளை தான் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், மல்டிப்ளை எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து மல்டிப்ளை, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ப்ளஸ்ஸு. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 13 × 2 இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். 13 × 2 என்ன வரும் அது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து 13 × 2 ஓகேவா. நம்ம வந்து 30 ஓகே கவனிப்பதில்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து 13 × 2 வந்து ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இதில் வரக்கூடிய ஆன்சர் வந்து ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 12 வந்து ஆட் பண்ணிக்கணும். 12 வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம வந்து 12 ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆன்சர் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து N2 என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து 38. ஸோ என்ன வேல்யூ வரும், நம்ம வந்து 38. ஸோ 13 × 2 பார்த்திங்கன்னா நம்ம வந்து 26 +
12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 38 ஆன்சர் வந்து 38 வரும். ஸோ ஓகே, இதுதான் வந்து எவாலுவேட் ஃபங்க்ஷன். இந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து நம்ம வந்து எவாலுவேட் பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைத்தான் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஸோ பைத்தான் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து when a function call itself is known as recursive function. when a function call is known as recursive function. அப்போ அந்த recursive function அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து function call itself is known as recursion function. ஸோ இதுக்கு வந்து அப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து அந்த ஃபங்க்ஷனே வந்து அது கால் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் பேர் என்ன சொல்லலாமா வந்து ரிகர்ஷன் ஃபங்க்ஷன். அதான் வந்து த ஃபங்க்ஷன் கால் இட் செல்ஃப். ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனே அதே கால் பண்ணிக்கும், இட் செல்ஃபாக கால் பண்ணிக்கிறது பேர் தான் நம்ம வந்து என்ன சொல்கிறாங்க ரிகர்ஷன் ஃபங்க்ஷன். வாட் இஸ் ஏ ரிகர்ஷன் ஃபங்க்ஷன்? எப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து அந்த ஃபங்க்ஷன் அதுவே கால் பண்ணுதோ அந்த ஃபங்க்ஷன் தான் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஸோ இது 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஃபங்க்ஷன் கால் இட் செல்ஃப் இஸ் நோன் ஆஸ் ரிகர்ஷன் ஃபங்க்ஷன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ரிகர்ஷன் ஒர்க்ஸ் லைக் லூப். இந்த ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த லூப் எப்படி ஒர்க் ஆகுதோ ஸோ அதேமாரி தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ பட் அப்படி இருந்தாலும் என்ன பண்ணும், சம்டைம்ஸ் இட் மேக் மோர் சென்ஸ் டு யூஸ் ரிகர்ஷன் தேன் லூப். ஸோ நம்ம வந்து லூப்பை விட வந்து ரிகர்ஷன் வந்து சம்டைம்ஸில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், மோர் சென்ஸாக இருக்கும். யூ கேன் கன்வெர்ட் எனி லூப் டு என்ன பண்ணலாம், எனி லூப் டு ரிகர்ஷன். ஸோ நம்ம வந்து எந்த ஒரு லூப்பையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ரிகர்ஷன் ஃபங்க்ஷனை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ வாட் இஸ் ஏ ரிகர்ஷன் ஃபங்க்ஷன்? இப்போ ஃபங்க்ஷன் கால் இட் செல்ஃப் இஸ் நோன் ஆஸ் ரிகர்ஷன். ஸோ ஓகே, இதை பற்றி நம்ம வந்து பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பற்றி நம்ம ஸோ ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன ஃபங்க்ஷன் அது வந்து ஒரு பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் கால் இட் செல்ஃப் இஸ் நோன் ஆஸ் ரிகர்ஷன் ஃபங்க்ஷன். இப்போ ரிகர்ஷன் ஃபங்க்ஷன்னா அந்த ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனே வந்து என்ன பண்ணும், கால் பண்ணிக்கும். ஸோ இது வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இமேஜின் ஏ ப்ராசஸ் வுட் இட்ரேட் இன்ஃபினிட்லி. நம்ம வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கேன், இன்ஃபினிட்டியாக வந்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுறோம். இன்ஃபினிட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்கும். எப்போ வந்து அது ஸ்டாப்பே கிடையாது. இஃப் நாட் ஸ்டாப்டு பை சம் கண்டிஷன்ஸ். அதில் பார்த்திங்கன்னா வந்து நாட் ஸ்டாப்டு, இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா வந்து நாட் ஸ்டாப்டு. ஏதோ ஒரு கண்டிஷன் இருந்தால் தான் வந்து ஸ்டாப் ஆகும், இல்லைனா வந்து அது பாட்டுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படி பண்ணக்குள்ளே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து சச் எ ப்ராசஸ் இஸ் நோன் ஆஸ் இன்ஃபினிட்டிவ் இட்ரேஷன். இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து என்ன சொல்லாங்கன்னா இன்ஃபினிட்டிவ் இட்ரேஷன். ஸோ இன்ஃபினிட்டிவ் இட்ரேஷன் இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்ஃபினிட்டிவ் இட்ரேஷன்ஸ். அப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ இன்ஃபினிட்டியாக இருக்குன்னு வச்சுக்கேன். ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ப்ராசஸ் வுட் இன்ஃபினிட்லி அப்படின்னா நம்ம வந்து இஸ் நோன் ஆஸ் இன்ஃபினிட்டிவ் இட்ரேஷன். அப்போ வந்து ஒரு ப்ராசஸ் வந்து இன்ஃபினிட்டியாக இருந்ததுன்னா அது எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணும், அது பேர் வந்து இன்ஃபினிட்டிவ் இட்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The condition that is applied in any recursive functions. சப்போஸ் வந்து ஏதோ ரிகர்சிவ் ஃபங்க்ஷனுக்கு வந்து சம் கண்டிஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கேன். அப்போ வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இஸ் நோன் ஆஸ் பேஸ் கண்டிஷன். ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் இஸ் நோன் ஆஸ் பேஸ் கண்டிஷன். நம்ம வந்து என்ன அப்ளை பண்ணணும், கண்டிஷன் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் இஸ் நோன் ஆஸ் பேஸ் கண்டிஷன். ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் இஸ் நோன் ஆஸ் பேஸ் கண்டிஷன் அப்படின்னா நம்ம வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷனில் வந்து சம் கண்டிஷன் கொடுக்குறோம். நம்ம வந்து கண்டிஷன் கொடுத்தோம்னா அது வந்து பேஸ் கண்டிஷன். அந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்து பேஸ் கண்டிஷன். அந்த ஃபங்க்ஷன் பேர் தான் நம்ம வந்து பேஸ் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஓகே நெக்ஸ்ட் வர போகலாம். அப்போ நம்ம வந்து கண்டிஷன் கொடுத்தா அது வந்து பேஸ் கண்டிஷனே கொடுக்கல அப்படின்னா அது வந்து இன்ஃபினிட்டிவ் இட்ரேஷன்ஸ். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பேஸ் கண்டிஷன் இஸ் மஸ்ட் இன்
எவரி ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஸோ ஒவ்வொரு நம்ம வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்லேயும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேஸ் கண்டிஷன் நம்ம வந்து கொடுக்குறோம். ஒவ்வொன்றையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பேஸ் கண்டிஷன் கொடுக்குறோம். ஸோ அப்படி கொடுக்கல அப்படின்னா என்னது, அதர்வைஸ் இட் வில் கண்டினியூ டு எக்ஸிக்யூட் லைக் ஆன் இன்ஃபினிட்டிவ் லூப். சப்போஸ் நம்ம கண்டிஷன் கொடுக்கல அப்படின்னா அது பாட்டு எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், வந்து இன்ஃபினிட்டிவ் லூப். அது வந்து இன்ஃபினிட்டிவ் லூப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ஹவு டு பார்த்திங்கன்னா நம்ம ஓவர் வியூ ஆஃப் ஹவு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் ஒர்க்ஸ். overview of how recursive function. ஸோ இது ஓவர்வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷனுடைய ஓவர்வியூ, ரிகர்ஷன் ஃபங்க்ஷனுடைய ஓவர்வியூ என்ன பண்ணலாம், ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் ஒர்க்ஸ் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ ஓவர்வியூ ஃபஸ்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. வாட் ஆர் த ஓவர்வியூ ஆஃப் recursive function. The recursive function is called by some external code. நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னல் கோட் வச்சு தான் நம்ம வந்து ஒரு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ண முடியும், கால் பண்ண முடியும். ஒரு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் நம்ம வந்து கால் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து சம் அடிஷ்னல் ஒரு எக்ஸ்டர்னல் கோட் வந்து தேவைப்படும். அதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ண முடியும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா if the base condition is met then the program give meaningful output. சப்போஸ் நம்ம வந்து கண்டிஷன் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து மீனிங்ஃபுல் அவுட்புட் வரும். ஸோ அண்டு எக்ஸிட். ஸோ மீனிங்ஃபுல் அவுட்புட் வரும். நம்ம கண்டிஷன் கொடுத்தோம் அப்படின்னா மீனிங்ஃபுல் அவுட்புட் வரும். அப்புறம் எக்ஸிட் ஆகிடும், அந்த ஃபங்க்ஷன் விட்டு வெளில வந்துடும். சப்போஸ் நம்ம வந்து அதர்வைஸ் நம்ம அப்படி சப்போஸ் பேஸ் கண்டிஷன் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து function does some required processing and then call itself to continue recursion. ஸோ சப்போஸ் நம்ம வந்து பேஸ் கண்டிஷன் கொடுக்கல அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து function does some required processing. அது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கும், அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும் அதில். ஸோ கண்டிஷன் கொடுத்தா தான் அது வந்து அந்த கண்டிஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும். கண்டிஷன் கொடுக்கலாம் அது வந்து இன்ஃபினிட்டியாக வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கும், கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹியர் இஸ் an example for recursive function to calculate the factorial values. ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். டிஎஃப் அப்படிங்கிறது என்னது, கீவேர்டு. ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறதுக்கான கீவேர்டு வந்து டிஇஎஃப் டெஃப். ஓகே, அடுத்தது ஃபேக்ட் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம். ஃபேக்ட் அப்படிங்கிறது என்னது, ஃபங்க்ஷன் நேம் ஆஃப் என் கொடுத்துட்டாங்க இல்லையா. என்னங்கிறது ஆர்குமெண்ட்ஸ். இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் வந்து ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இஃப் n ஈக்குவல் டு 0, டபுள் ஈக்குவல், இது வந்து ஈக்குவல் டு என்னுடைய வேல்யூ வந்து 0க்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ 0வும் என்னுடைய வேல்யூ எப்படி இருக்கணும், ஈக்குவல் அப்படின்னு இருக்கும். அப்போ 0வாக இருந்ததுன்னா என்னுடைய வேல்யூ 0வாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்படி என்னுடைய வேல்யூ 0வாக இருந்துச்சு அப்படின்னா என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும், ரிட்டர்ன் 1. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஃபேக்டோரியல் 0 ஃபேக்டோரியலுக்கு என்னப்பா வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. அதான் என்னுடைய வேல்யூ, என்னக்கு தான் நம்ம வந்து ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறோம். அப்போ வந்து இங்கே என்னுடைய வேல்யூ 0ன்னு கொடுத்தா அப்போ ஃபேக்டோரியல் வேல்யூ என்ன வரும், ரிட்டர்ன் 1. ஸோ 0 ஃபேக்டோரியல் வேல்யூ வந்து 1. சப்போஸ் எல்ஸ் அப்படி கண்டிஷன் ஃபால்ஸ்னு வச்சுக்கேன், அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகும். ஸோ நம்ம வந்து ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும். ரிட்டர்ன் ஃபேக்டோரியல் எப்படி கண்டுபிடிக்கிறது, n இன்ட்டு ஃபேக்ட் ஆஃப் n மைனஸ் 1. n இன்ட்டு ஃபேக்ட் ஆஃப் n மைனஸ் 1 இது வந்து ஃபேக்டோரியலுக்கான ஃபார்முலா. ஸோ n இன்ட்டு ஃபேக்ட் ஆஃப் n மைனஸ் 1. அப்போ நம்ம வந்து 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 இன்ட்டு 2 இன்ட்டு, ஸோ என்ன பண்ணணும் நம்ம வந்து 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 5 அப்படின்னு கொடுத்தோன்னா வந்து 5 ஃபேக்டோரியல். அது வந்து மல்டிப்ளை பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரிண்ட் ஃபேக்ட் ஆஃப் 0. ஸோ ஃபேக்டோரியல் வேல்யூ 0வாக இருந்ததுன்னா 1 வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். சப்போஸ் பிரிண்ட் ஃபேக்ட் ஆஃப் 5 அப்படின்னா ஃபேக்ட்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். 0வாக இருந்தால் 1 வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். சப்போஸ் 5வாக இருந்ததுன்னா ஃபேக்டோரியல் 5க்கான ஃபேக்டோரியல் வேல்யூ கண்டுபிடிக்கும். ஃபஸ்ட் நம்ம வந்து 0 ஃபேக்டோரியல் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. இங்கே n-1 கொடுத்தாங்கன்னு வச்சுக்கேன், நம்ம வந்து 0 ஃபேக்டோரியல், அப்புறம் 1 ஃபேக்டோரியல், அப்புறம் 2 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல், 4 ஃபேக்டோரியல், ஸோ 5 ஃபேக்டோரியல், இது மாதிரி 5 ஃபேக்டோரியல் வரையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணதில்ல. இப்போ நம்ம 0லேருந்து ஆரம்பிக்கிறதுனால நம்ம வந்து n-1, 5னா வந்து 4 வரையும் வரும். ஓகேவா. அது வந்து n-1 அப்படின்னா
அப்போ வந்து 5 minus 1 என்னது 4 ஃபேக்டரியல் வேல்யூ வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கும். அப்போ நம்ம வந்து 5 ஃபேக்டரியல் வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். 5 ஃபேக்டரியல் வேல்யூஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 120 வந்திருக்கு. எப்படி 120 வந்தது? 1 × 2 × 3 × 4 × 5. அப்போ வந்து 5 ஃபேக்டரியல் வேல்யூ வந்து 120 அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே ஒரு ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க அதில். ஸோ இதில் இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து print fact 2000 அப்படி கொடுத்துருவோம் இல்லையா, will give runtime error, maximum recursion function depth exceeded in என்னது comparison. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ ஃபேக்டோரியல் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு இங்கே வந்து ஃபேக்டோரியல் 2000க்கான ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் கம்பேரிஷன் என்னவோ அது வரையும் தான் பண்ண முடியும், லிமிட் தான் பண்ண முடியும். அதுக்கு மேலே பண்ணால் அது வந்து எரர் சொல்லுவாங்க. அதனால் அதுதான் வந்து ரன் டைம் எரர்னு சொல்லுவாங்க. திஸ் ஹேப்பன்ஸ் பிகாஸ் பைத்தான் ஸ்டாப் காலிங் த ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். அப்படி இருக்கக்குள்ள வந்து ஃபங்க்ஷன் வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ ஆஃப்டர் 1000 கால் பை டிஃபால்ட் பார்த்திங்கன்னா வந்து 1000 டைம் வந்து கால் பண்ணலாம், அது வந்து டிஃபால்ட். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து எரர்ஸ். இட் இஸ் ஆல்சோ ஆல் அலவுஸ் யூ டு சேஞ்ச் த லிமிட் யூஸிங் sys.set recursion limit அப்படிங்கிறது ஒரு இது யூஸ் பண்ணணும்ப்பா. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிஸ்டம் ஒன்று SYS சிஸ்டம் டாட் செட் ரிக்கர்ஷன் லிமிட். நம்ம வந்து ரிக்கர்ஷனுடைய லிமிட் வந்து நம்ம வந்து செட் பண்ணுறதுக்காக அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து பார்த்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோம். அந்த லிமிட் இருக்கு இல்லையா, இப்போ வந்து ஒரு 1000 தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து 2000 யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக அப்புறம் லிமிட் வேல்யூஸ் நம்ம கொடுக்கணும் அதில். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா இம்போர்ட் SYS நம்ம வந்து SYSன்னு சொல்லிட்டு ஒரு அங்கேருந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், இம்போர்ட் பண்ணணும். அதில் தான் வந்து இந்த செட் ரிக்கர்ஷன் ஃபங்க்ஷன் வந்து அதில் தான் இருக்குது. அதனால் SYS sys.set recursion limit பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3000க்கான என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஃபேக்டரியல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். TFங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறதுக்கான கீவேர்டு fact of n. என்னுடைய வேல்யூ வந்து என்னவாக இருக்குது, இங்கே நம்ம வந்து 2000 கொடுக்குறோம், அங்கே வந்து 3000 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இஃப் n = 0 ஜீரோவாக இருந்தால் ரிட்டன் 1 வேல்யூ ரிட்டன் பண்ணும், எல்ஸ் அப்படி இல்லைனா ரிட்டன் n × fact of n - 1 ஃபேக்டோரியல்ஸ். நம்ம என்ன ஃபேக்டர் 2000 கொடுக்குறோமோ அப்போ 2000க்கான ஃபேக்டரியல் வந்து கண்டுபிடிக்கும். ஸோ இது மாதிரி வந்து நம்ம வந்து வேல்யூ வந்து நமக்கு வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்ஸ் அப்படின்ட்டு இருக்கிறதுல. ஸோ இது எல்லாமே வந்து 1 மார்க் கொஷினில் கேட்பாங்க. பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்ஸ் 1 மார்க் கொஷினில் பார்த்தீங்கன்னா வச்சுக்க, the functions are named blocks of code that are designed to do some one specific job. ஸோ இது வந்து 1 மார்க் கொஷினில் கேட்பாங்க. 1 மார்க் கொஷினில் கேட்பாங்கன்னா என்ன ஆன்சரு, ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து ஆன்சர். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் which one are named a block of code that are designed to do one specific job அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது, ஃபங்க்ஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. இதுவரையும் நம்ம இந்த சாப்டரில் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறது வந்து ரிமெம்பர் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நேம்டு பிளாக். ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு நேம் இருக்கும், அது வந்து ஒரு பிளாக் ஆஃப் கோட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லணும்னா அது வந்து டிசைன் டு ஒரு ஸ்பெசிஃபிக் ஜாப், ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கை மட்டும் தான் அது வந்து ப்ராசஸ் பண்ணும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து லேம்டா ஃபங்க்ஷன் அண்டு ரிகர்ஷன் ஃபங்க்ஷன்ஸ், இது எல்லாமே வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் பிளாக் பிகின் வித் அண்ட் கீவேர்டு. ஒரு ஃபங்க்ஷன் பிளாக் கீவேர்டு வந்து என்னென்னு ஸ்டார்ட் பண்ணும், TF அப்படின்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணும், ஃபாலோட் பை ஃபங்க்ஷன் நேம் அண்ட் பேரண்டிஸ். ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டு பேரண்டிஸ் கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், a return with no arguments is the same as return none. ஸோ நம்ம வந்து ரிட்டர்னில் வந்து நோ ஆர்குமெண்ட்ஸ், நம்ம ஆர்குமெண்ட்ஸே கொடுக்கல அப்படின்னா என்ன வரும், நன்னு வரும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்
ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இன் ஆப்ஷன் இன் பைத்தான். அது வந்து ரிட்டர்னுங்கிறது நம்ம வந்து ஆப்ஷனல் தான், அது யூஸ் பண்ணாலும். ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த சாப்டர் நம்ம முடிச்சிட்டோம். இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது அப்படியே வந்து ஒரு பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ரீட் அவுட் பண்ணுறதால இது வந்து 1 மார்க் கொஸ்டினில் வந்து இதில் வந்து கேட்பாங்க. இன் பைத்தான் ஸ்டேட்மெண்ட் இன் பிளாக் ஷுட் பிகின் வித் இன்டென்டேஷன்ஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னது ஆன்சர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னது ஆன்சர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ இன்டென்டேஷன் அப்படிங்கிறது தான் வந்து ஆன்சர். இன்டென்டேஷன் அப்படிங்கிறது என்னது ஆன்சர். அப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இன் பைத்தான் ஸ்டேட்மெண்ட் இன் எ பிளாக் ஷுட் பிகின் வித் இன்டென்டேஷன். இன்டென்டேஷனாக வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே கொஞ்சம் கேப் விட்றோம் இல்லையா. இப்போ ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் லைன் மட்டும் கொஞ்சம் உள்ளாடி தள்ளி இருக்கும். அதான் பேர் தான் என்னது இன்டென்டேஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா எ பிளாக் வித்தின் எ பிளாக் இஸ் கால்ட் நெஸ்டட் பிளாக். ஸோ நெஸ்டட் பிளாக் அப்படின்னா என்னது, ஒரு பிளாக்குள்ளார இன்னொரு பிளாக் இருந்தால் அது பேர் என்னது நெஸ்டட் பிளாக். நெஸ்டட் பிளாக் அப்படின்னு நம்ம என்ன சொல்லணும் வந்து எ பிளாக் வித்தின் எ பிளாக் இஸ் கால்ட். ஒரு பிளாக்குள்ளார இன்னொரு பிளாக் இருந்தால் அது பேர் என்ன, இது நெஸ்டட் பிளாக். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்குமெண்ட்ஸ் ஆர் யூஸ் டு கால் எ ஃபங்க்ஷன். நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணக்குள்ள ஆர்குமெண்ட்ஸோடு தான் கால் பண்ண முடியும். அண்ட் தேர் ஆர் த ப்ரீமியர்லி 4 types ஆஃப் arguments, 4 types of functions that one can use. இதில் வந்து 4 types of functions arguments யூஸ் பண்ணுறோம். ஸோ என்னென்ன இது 4 types of functions? required arguments first one, second one keyword arguments, third one வந்து default arguments, அடுத்து next one வந்து variable length arguments. ஸோ இது மாதிரி வந்து 4 types of functions arguments இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிக்வயர்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிக்வயர்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் த ஆர்குமெண்ட்ஸ். ரிக்வயர்ட் ஆர்குமெண்ட்ங்கிறது என்னது, அது ஒரு ஆர்குமெண்ட் தான். பாசிட்டிவ் ஃபங்க்ஷன் இன் கரெக்ட் பொசிஷனல் ஆர்டர். ஸோ இப்போ வந்து ரிக்வயர்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னா என்னது பொசிஷனல் ஆர்டர்னு அர்த்தம். பொசிஷனல் ஆர்டர் அது வந்து ஆர்டராக தான் நம்ம வந்து கொடுக்க முடியும் ரிக்வயர்ட் ஆர்குமெண்ட்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா keyword arguments will invoke the function after the parameters are recognized by the parameter name. ஸோ நம்ம வந்து keyword arguments அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து parameter name இருக்கும். ஸோ அடுத்தது a Python function allows us to give the default value for parameters in the function definitions. நம்ம வந்து ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் வந்து நம்ம வந்து ஒரு டிஃபால்ட்டு வேல்யூஸ் கொடுக்கோம் அப்படின்னா அது பேர் என்ன சொல்லலாம்னா நம்ம வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறது தான் என்னது டிஃபால்ட் வேல்யூஸ். டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸில் யூஸ் பண்ணுறது வந்து டிஃபால்ட் வேல்யூஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ். வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம வந்து வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸில் வந்து என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறோம், ஆஸ்டிக் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஆஸ்டிக் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணணும். யூஸ் டு டிஃபைன் த ஆர்குமெண்ட்ஸ். நம்ம ஆர்குமெண்ட்ஸ் வந்து டிஃபைன் பண்ணக்குள்ள நம்ம வந்து ஆஸ்டிக் ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணணும். அடுத்தது அனானிமஸ் ஃபங்க்ஷன் இஸ் எ ஃபங்க்ஷன் தட் இஸ் டிஃபைன் வித்தவுட் நேம். நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து வித்தவுட் நேமில் கொடுத்துருந்தோம், நேமே இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா அந்த ஃபங்க்ஷன் பேர் என்னது அனானிமஸ் ஃபங்க்ஷன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் ரெஃபர்ஸ் டு பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் அப்படிங்கிறது இந்த ப்ரோக்ராமில் வந்து ஒன் பார்ட் தான். வேர் இட் இஸ் ஆக்சசிபிள் பை ஏரியா வேர் யூ கேன் ரெஃபர் யூ யூஸ் இட். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஏரியாவில் மட்டும்தான் அந்த வேரியபிள் வந்து யூஸ் பண்ணணும். ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெஃபர்ஸ் டு ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் ரெஃபர்ஸ் டு பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். அந்த பார்ட்டில் மட்டும்தான் அந்த ப்ரோக்ராமுடைய ஒன் பார்ட்டில் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துட்டோம் டீப்பாக. ஸோ த வேல்யூ ரிட்டன் பை ஃபங்க்ஷன் மே பி யூஸ்ட் ஆஸ் அன் ஆர்குமெண்ட் ஃபார் அனதர் ஃபங்க்ஷன் இன் நெஸ்டட் மேனர் இஸ் கால்ட் என்னது கம்போசிஷன். ஸோ வாட் இஸ் கால்ட் கம்போசிஷன்? 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அதில் கம்போசிஷன் ஒரு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூஸ் அனதர் ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம யூஸ் பண்ணோம்னா அது பேர் கம்போசிஷன்ஸ். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா எ ஃபங்க்ஷன் which call itself is known as recursion function. What is a recursion function? The function call itself. அந்த ஃபங்க்ஷனை என்ன பண்ணும், கால் பண்ணிக்கணும் ஓனா. அதனால் அது பேர் வந்து recursion function. Recursion works like a
ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து லைக் ஏ லூப், பட் சம்டைம்ஸ் வந்து இட் மேக்ஸ் மோர் சென்ஸ் டு யூஸ் ரிகர்ஷன் தேன் லூப். சம்டைம்ஸ் வந்து லூப்போட அந்த ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் வந்து மோர் சென்ஸாக எடுத்துக்கும் அதில். ஸோ இதுதான் வந்து இந்த சாப்டர் வந்து இதோட ஓவர். ஸோ இது வந்து 7th சாப்டர் முடிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்தது 8th சாப்டர் வந்து அப்புறமேட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இது வந்து 7th சாப்டர்ஸ் வரையும் ஓவர் அப்படின்னு.